வணக்கம் நண்பர்களே. நம்முடைய முன்னோர்கள் பல விஷயங்களை செய்யாதே என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லி அதை ஒதுக்கி விடுகிறோம். அவர்களின் கூற்றுகள் எல்லாம் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டவையே. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இறந்தவர்களின் பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பது. இதில் அறிவியல் ரீதியாகவும் பல விஷயங்கள் உள்ளன. இது வெறும் பயமுறுத்தலுக்காக சொல்லப்பட்டதா அல்லது உண்மையாகவே இதெல்லாம் நடக்குமா? இந்த கேள்விக்கான பதிலை இந்து தர்மத்தின் மிக முக்கியமான நூல்களில் ஒன்றான கருட புராணம் மிக தெளிவாக விளக்குகிறது. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் அவரது வாகனமான கருட பகவானுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலே கருட புராணம். கருடனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்ப்பதற்காக திருமால் எடுத்துரைக்கும் ஒரு அதி அற்புதமான புராணம் இது. மனிதர்களாக பிறந்த அனைவரும், குறிப்பாக எதையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருப்பதாலும், பிறப்புகளில் உன்னதமான பிறப்பான மனித பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் கருட புராணமாகும். கருடரின் உதவியோடு கருட புராணம் பல விதமான ரகசியங்களையும் எடுத்துரைக்கின்றது. இன்ப துன்பங்களை பற்றி எடுத்துரைக்கும் ஒரு வாழ்க்கை சாஸ்திரமாகும் இந்த கருட புராணம். ஆன்மாவின் பயணம், கர்மவினை, மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கை என்ன என பல மர்மங்களை இது வெளிப்படுத்துகிறது. இன்று கருட புராணம் சொல்லும் அந்த ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள நாம் கால இயந்திரத்தில் பயணித்து ஒரு ஏழை பிராமணரின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை காணப்போகிறோம். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ஒரு பழங்கால கிராமம், பெயர் தர்மபுரி. சிதைந்த கூரையுடன் மண் சுவருடன் கூடிய ஒரு சிறிய குடிசை. அக்குடிசையினுள்ளே வேத சாஸ்திரங்களில் கரை கண்ட சிவநேசன் என்ற ஒரு ஏழை பிராமணர் தனது காலை நேர பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார். தர்மத்தின் வழி தவறாதவர் அவர். வேத மந்திரங்களும் வேத சாஸ்திரங்களும் கரைத்து குடித்தவர். அவர் முகத்தில் தெய்வீக கலை இருந்தாலும் அவர் உடலில் சோர்வு தெரிகிறது. வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தார் சிவநேசன். அவரது மனைவி இந்திராணி உள்ளே பேருக்கு கூட எதுவும் இல்லாத ஒரு பாத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு பசியால் அழும் தன் குழந்தையை சமாதானம் செய்ய முயற்சிக்கிறாள். வீட்டில் சமைக்க அரிசி இல்லை, குழந்தைக்கு கொடுக்க பால் இல்லை. பல நாட்கள் பட்டினியே அவர்களுக்கு பழகி போனது. தன் குழந்தை பசியால் துடிப்பதை கண்ட அவள் கண்களில் கண்ணீருடன் தன் கணவனிடம், இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி நாம் கஷ்டப்படுவது? என்றுதான் தீரும் நம் கஷ்ட காலம் என்று கேட்டாள். சிவநேசனோ தன் மனைவியின் கைகளை பிடித்துக்கொண்டு, கவலைப்படாதே இந்திராணி, நாம் இன்றும் தர்ம வழி நடப்பவர்கள். நாம் தர்மத்தை கைவிடாதவரை நம்மை இறைவனும் கைவிட மாட்டான். இன்றுதான் நான் கேள்விப்பட்டேன், பக்கத்து ஊரில் ஒரு பெரிய யாகம் நடைபெறுகிறது என்று. அங்கு சென்றால் தட்சிணையாக ஏதேனும் கிடைக்கும் என நான் நினைக்கிறேன். நம் குடும்பத்தின் பசியை போக்க இதன் மூலம் ஒரு நல்ல வழி பிறக்கும். நம்பிக்கையுடன் இரு என்றார். தன் மனைவிக்கு ஆறுதல் கூறிவிட்டு கனத்த இதயத்துடன், அதே சமயம் ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் அந்த யாகத்தை நோக்கி பயணமானார் சிவநேசன். அந்த பயணமோ மிக எளிதாக சாலை வழி அமையவில்லை. மாறாக அடர்ந்த மனித நடமாட்டம் இல்லாத காட்டின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அந்த காடு பகலில் சுட்டெரிக்கும் வெயிலில் தகித்தது. மரங்களின் நிழல் துளி கூட அங்கு இல்லை. எந்த ஒரு சத்தமும் பெரிதாக கேட்கும் அளவுக்கு காடு அமைதியாக இருந்தது. சிவநேசனின் கால்கள் தள்ளாட ஆரம்பித்தன. நீண்ட பயணத்தால் மிகவும் சோர்ந்து போய் தாகத்தால் நாக்கு வறண்டு மிகவும் களைப்பாக உணர ஆரம்பித்தார் சிவநேசன். பசியும் தாகமும் சோர்வும் அவரை வாட்டின. ஓய்வெடுக்க ஒரு இடம் தேடி அவர் அலைந்த போது அந்த பெரிய ஆலமரத்தை கண்டார். அதன் அடியில் யாரோ ஒருவர் படித்திருப்பது போல் தெரிந்தது சிவநேசனுக்கு. அருகே சென்று பார்த்த சிவநேசன் அதிர்ச்சியில் உறைந்தார். அங்கு இருந்தது ஒரு பணக்கார வணிகர். ஆனால் அவர் இப்போது உயிரோடு இல்லை. அவர் இறந்து சில மணி நேரங்கள் ஆகியிருந்தன. அவர் உடலை போர்த்தி இருந்த விலை உயர்ந்த பட்டு சால்வை காற்றில் மெல்ல அசைந்தது. சூரிய ஒளியில் அவரது விரலில் இருந்த தங்க மோதிரம் பளபளத்தது. அருகே ஒரு சிறிய தோல் பையில் சில பொற்காசுகள் இருப்பதையும் கண்டார் சிவநேசன். பார்க்கவே மிகவும் பகட்டாக தெரிந்தார் அந்த பணக்கார வணிகர். அந்த நொடியில் சிவநேசனின் மனதில் ஒரு மாபெரும் தர்ம சங்கடம் எழுந்தது. அங்கே வீட்டில் பசியோடு காத்திருக்கும் தன் மனைவி மற்றும் பிள்ளையின் முகம் கண் முன்னே வந்து போனது. ஆனால் ஒரு மனமோ தர்மத்தின் குரலாக ஒலித்தது. சிவநேசா, நிறுத்து, இது அதர்மம்.
பிறர் பொருள் மீது ஆசை கொள்வது மகா பாவம். நீ கற்ற வேதங்கள் இதைத்தான் போதித்தனவா? இது உனக்கு இறைவன் வைத்த சோதனை. இதில் தேற்றுவிடாதே. ஆனால் மறுபுறம் அவரது குடும்பத்தின் பசி அவரின் பண தேவையின் குரலாக ஒலித்தது. அறிவற்றவனே, உன் குழந்தைகள் அங்கே பசியால் அழுகிறார்கள். உன் மனைவி கண்ணீரில் வாடுகிறாள். இருந்தவருக்கு இந்த பொருட்கள் இனி எதற்கு? இது இறைவன் உனக்கு அளித்த கருணை. இதனை நீ வீணடித்தால் உன்னை போல் ஒரு முட்டாள் உலகில் பார்க்கவே முடியாது. இதை எடுத்துச் சென்று உன் குடும்பத்தை காப்பாற்று. அதுவே உன் முதல் கடமை. சிவநேசனுக்குள் மாபெரும் குழப்பம். தன் கைகளை நீட்டி பொருட்களை எடுக்க முயற்சிப்பதும் பின் எடுக்காமல் தன் கைகளை இழுப்பதுமாக தவிக்கிறார். இறுதியில் பசியால் அழும் குழந்தையின் முகம் நினைவுக்கு வர கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு இறந்த வணிகரின் உடலில் உள்ள விலை உயர்ந்த நகைகளையும் பொருட்களையும் எடுக்கிறார். முழு மனதாக அவர் எதையும் எடுக்கவில்லை. மனம் நெருடிக்கொண்டே இருந்தது. பின் தன் கண்களை மூடி கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறார். இறைவா, என்னை மன்னித்து விடு. இது தவறு என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த அதர்ம செயலை நான் முழு மனதோடு செய்யவில்லை. என் சுகத்திற்காகவோ இதை நான் செய்யவில்லை. என் குடும்பத்தின் பசியை போக்கவே எடுக்கிறேன். மீண்டும் என்னை மன்னித்து விடு என்று மனதார இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். பின் அந்த பட்டு சால்வையையும் தங்க மோதிரத்தையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கொண்டு இறந்த அந்த பணக்கார வணிகரின் உடலை அங்கேயே விட்டுவிட்டு குற்ற உணர்ச்சியால் கனத்த மனதுடன் தன் கிராமத்தை நோக்கி நடந்தார். பின் காடு கடந்து நீண்ட பயணத்திற்கு பின் சிவநேசன் வீட்டிற்கு திரும்புகிறார். தன் மனைவியிடம் தான் கொண்டு வந்த பொருட்களை காட்டுகிறார். பொற்காசுகளை கண்டதும் இந்திராணி முகத்தில் மகிழ்ச்சி. தங்கள் கஷ்டகாலம் முடிவுக்கு வந்துவிட்டது என மனம் மகிழ்கிறாள். பின் அவள் விரைவாக சமையல் அறைக்கு சென்று உணவு சமைக்கிறாள். குடும்பத்தோடு அனைவரும் பல நாட்களுக்கு பிறகு ஒன்றாக அமர்ந்து உண்கின்றனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சமைத்த உணவு சுவையாகவே இல்லை. அது கசந்தது. வாயில் மண்ணை அள்ளி போட்டது போல இருந்தது. ஏன் என்று அவர்களுக்கு புரியவில்லை. சரி, நாம் தான் சரியாக சமையல் செய்யவில்லை போல என தங்கள் மனதை தேற்றிக் கொண்டனர். பின் அனைவரும் படுக்க சென்றனர். அன்று இரவு குளிர் அதிகமாக இருந்ததால் சிவநேசன் அந்த பட்டு சால்வையை போர்த்தி கொண்டு படுத்தார். சால்வையை போர்த்தியதும் சிவநேசன் நடுங்க தொடங்கினார். குளிர் நீக்க வேண்டிய சால்வை இன்றோ மேலும் மேலும் குளிரை வாரி வழங்கியது. சால்வையில் இருந்து ஒரு குளிர் நீரோட்டம் அவரை ஊடுருவியது போல அவருக்கு தோன்றியது. உடனே ஏதோ தோன்ற தன் கைவிரலை பார்க்கிறார் சிவநேசன். தங்க மோதிரம் அணிந்த விரல் வீங்கி நீல நிறமாய் மாறுகிறது. குழந்தை காரணமின்றி வீறிட்டு வீறிட்டு அழுகின்றான். அந்த சால்வை வெறும் துளியை போல இல்லாமல் ஒரு பனி கட்டி பாலத்தை போல உடலை ஊடுருவி துன்புறுத்தியது. யாரோ ஒருவர் தன் நெஞ்சில் அமர்ந்து அழுத்துவது போன்ற உணர்வு. தங்க மோதிரம் அணிந்திருந்த விரல் காரணமின்றி கனத்து வலித்தது. வீட்டில் ஒரு விதமான சோகமும் துக்கமும் சூழ்ந்து கொண்டது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த தருணம் ஏனோ சொல்லன்னா துயரத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் சிவநேசனிற்கு ஒரு கனவு வருகிறது. அதில் பயங்கரமான கனவுலகம் ஒன்றை காண்கிறார். அடர்ந்த புகை, சோகமான ஓலங்கள், நடுவில் இறந்து போன அந்த பணக்கார வணிகரின் ஆன்மா தவிக்கிறது. அதன் கண்கள் சிவநேசனை பார்த்து தேடுகிறது. நிலை கொள்ள முடியாமல் தவித்தபடியே புலம்புகிறது. ஐயோ, என் பொருட்களின் மீது நான் வைத்திருந்த பற்றால் என் ஆன்மா இந்த உலகை விட்டு பிரிய முடியாமல் தவிக்கிறது. என் உடலை விட்டு பிரிந்தும் என் ஆன்மா அந்த சால்வையிலும் மோதிரத்திலும் சிக்கிக் கொண்டது. சிவநேசா, நீ எங்கிருக்கிறாய்? இப்போது நீ அவற்றை உபயோகிப்பதால் என் ஆன்மா உன்னுடன் பிணைக்கப்பட்டு விட்டது. என்னால் வைகை நதியை கடந்து பித்ருலோகத்தை அடைய முடியவில்லை. என் வேதனை உன்னையும் உன் குடும்பத்தையும் கண்டிப்பாக வந்து சேரும். என்னை எப்படியாவது காப்பாற்று என புலம்புகிறது. திடீரென அந்த இடம் முழுவதும் தெய்வீக ஒளி பரவுகிறது. சிறகுகளின் ஓசையுடன் கருட பகவான் கம்பீரமாக தோன்றுகிறார். பின் கருட பகவான் கூறுகிறார், பிராமணரே, வேதங்கள் கற்று தர்ம வழியில் நடக்கும் நீ கருட புராணம் சொல்வதை அறியவில்லையா? ஒரு ஜீவன் உடலை விட்டு பிரியும் போது அது வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்திய பொருட்களின் மீது ஆழ்ந்த பற்று அல்லது பாசம் கொண்டிருக்கும். அந்த பற்றின் கயிறு அறுபட்டால் மட்டுமே ஆன்மாவால் அடுத்த நிலைக்கு அமைதியாக பயணிக்க முடியும். ஆனால் நீ செய்த காரியத்தால் என்ன ஆனது பார்த்தாயா? ஒரு ஆன்மா முன்னேற முடியாமல் தவிக்கின்றது. இந்த பாவத்தை நீ எப்படி போக்குவாய் என்று கேட்டார். சிவநேசன்
கண்ணீருடன் கைகூப்பி, பகவானே, நான் அறியாமல் செய்த பிழை, என்னை மன்னியுங்கள். ஏதோ என் குடும்பம் பசியாலும் பட்டினியாலும் அவதிப்படுவதை பார்த்து வேறு வழி இன்றி இதை நான் செய்துவிட்டேன். இதிலிருந்து விடுபட என்ன வழி என்றார். கருட பகவானோ, இறந்தவரின் உடைமைகளை நாம் ஒருபோதும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அவற்றை இறந்தவரின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று மனதார சங்கல்பம் செய்து கொண்டு தகுதியானவர்களுக்கு தானமாக வழங்கிவிட வேண்டும். அந்த தானத்தின் புண்ணியம் பற்று என்ற கயிறை அறுத்து அந்த ஆன்மாவை விடுவிக்கும். அதுவே அந்த ஆன்மாவிற்கு முக்தி அளிக்கும். உனக்கும் அந்த தோஷம் நீங்கும். உடனே சென்று இதை செய் என்று அருளினார். சிவனேசன் திடுக்கிட்டு தூக்கத்தில் இருந்து எழுந்து அமர்கிறார். உடல் வியர்வையில் நனைந்துள்ளது. அவர் செய்த தவறு உச்சி முதல் பாதம் வரை உரைக்கிறது. உடனடியாக அந்த பொருட்களை எல்லாம் ஒரு துணியில் கட்டுகிறார். பொழுது விடிந்ததும் சிவனேசன் ஊர் சபையை கூட்டி நடந்த அனைத்தையும் வெட்கத்தை விட்டு ஒப்புக்கொண்டார். நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன். இந்த பொருட்கள் பெயர் தெரியாத அந்த வணிகரின் ஆன்மாவை இவ்வுலகில் கட்டி போட்டு துன்புறுத்துகின்றன. அவரவ ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இவற்றை நான் தானமாக வழங்குகிறேன் என்று கூறி அந்த பொருட்களை ஊரில் இருந்த மற்ற ஏழைகளுக்கு தானமாக வழங்குகிறார். வாங்கியவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி. தானம் கொடுத்த அந்த கணமே சிவனேசனின் மனதில் இருந்த பாரம் இறங்கியது. வீட்டில் நிலவிய அமானுஷ்ய அமைதியின்மை விலகி ஒரு தெய்வீக நிம்மதி குடிக்கொண்டது. அன்று இரவு கஞ்சியே குடித்தாலும் அது அமுதமாய் இனித்தது. குடும்பமே நிம்மதியாக உறங்கியது. நண்பர்களே, சிவனேசனின் கதை நமக்கு உணர்த்தும் பாடம் இதுதான். இறந்தவர்களின் உடைமைகள் அவர்களின் நினைவுகளையும் உணர்வுகளையும் பற்றுகளையும் சுமர்ந்து நிற்கின்றன. அவற்றை நாம் பயன்படுத்துவது அவர்களின் ஆன்மாவின் பயணத்தை தடை செய்வதோடு நமக்கும் தீராத மன உளைச்சலையும் திம்பத்தையும் தரும். அதனால்தான் நம் மரபின்படி இறந்தவரின் பொருட்களை 13 நாட்களுக்குள் தானம் செய்து அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இது மூட நம்பிக்கை அல்ல, ஆன்மாவின் பயணத்திற்கு நாம் செய்யும் பேருதவி. இறந்தவர்களின் இந்த 3 பொருட்களை கருட புராணத்தின்படி நாம் பயன்படுத்த கூடாது. ஏனென்றால் அதில் இறந்தவர்களின் சக்தி இருக்கும். அதை பயன்படுத்தினால் ஆத்மா நம்மை நோக்கி ஈர்க்கப்படலாம். முதலாவதாக, இறந்தவர்களின் உடைகளை உபயோகிக்க கூடாது. ஏனென்றால் ஒருவர் அணியும் உடையில் அவருடைய சக்தி இருக்கும். மேலும் அந்த நபருக்கு அவருடைய உடைகளுடன் ஒரு தனி தொடர்பு இருக்கும். எனவே இறந்தவரின் உடைகளை நாம் பயன்படுத்தாமல் தானம் செய்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அதை பயன்படுத்தினால் ஆத்மா நம்மை நோக்கி ஈர்க்கப்படலாம். மேலும் அது இந்த உலகத்தின் மீதுள்ள ஆசையை விட முடியாமல் தவிக்கும். இரண்டாவதாக, இறந்தவர்களின் நகைகளை அணியக்கூடாது. இறந்தவர் இறப்பதற்கு முன் நகைகளை பிரித்து கொடுத்திருந்தால் நீங்கள் அவற்றை அணியலாம். ஆனால் இறந்த பிறகு உடலில் இருந்து எடுக்கப்பட்ட நகைகளை அணியக்கூடாது. அதேபோல் இறந்தவர்களின் கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என கருட புராணம் எச்சரிக்கிறது. ஏனெனில் கடிகாரத்தில் இறந்தவர்களின் ஸ்பரிசம் உயிர்ப்பு சக்தி இருக்கும். மூன்றாவதாக, இறந்தவர்களின் காலணிகளை அணியக்கூடாது. ஏனென்றால் அதில் இறந்தவரின் கால்களின் தூசி இருக்கும். அப்படி செய்தால் பித்ரு தோஷம் ஏற்படலாம். தோஷம், ஆன்மா, முக்தி என்ற சாஸ்திர சம்பிரதாயங்களையும் தாண்டி இறந்தவரின் பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் அவரை மறக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும். அதை கூட ஒரு காரணமாக கொண்டு நாம் இறந்தவர்களின் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மேலும் மருத்துவ அறிக்கைகளின்படி இறந்தவர் உடலில் உள்ள பொருட்கள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளால் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்பொருட்களை நாம் உபயோகப்படுத்தினால் நம் ஆரோக்கியத்திற்கும் அது கேடு விளைவிக்கும். எனவே அந்த வகையில் பார்த்தாலும் இறந்தவரின் பொருட்கள் உபயோகத்திற்கு ஏற்புடையதல்ல. இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை தந்திருக்கும் என நம்புகிறோம். தானம் பற்றுகளை அறுக்கும் உன்னத ஆயுதம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை கேட்க எங்களை தொடரவும். நன்றி, வணக்கம்.